அன்பு தேவ பிள்ளைகளே, இனிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற நிகழ்ச்சியிலே ஒரு குட்டி செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு 26:27 இதிலே நாம் வாசிக்கும் போது, மத்தேயு 26வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். சீஷர்கள் எல்லாரும் கூடியிருக்கும் போது இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் சொல்லுகிறார், தன்னை மறுதலிக்கிற அந்த சம்பவத்தை குறித்து. அதிலே பேதுரு ஒருவன் தான் சொல்லுகிறான், ஜீவனை வேண்டுமானாலும் கொடுப்பேன், என்னை பொறுத்தவரையில் நான் மறுதலிக்கவே மாட்டேன். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொல்லி. இந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு ஏதுவாக பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 தரம் மறுதலித்தான். மறுதலித்த போது இயேசு கிறிஸ்து பேதுருவை திரும்பி பார்த்தார். பேதுரு அப்பொழுது உணர்த்தப்பட்டவனாக அவன் வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இந்த பேதுருவை குறித்து தான் நாம் பார்க்கும்போது யோவான் 21வது அதிகாரத்திலே கர்த்தர் அவனுடைய கரத்திலே ஊழியத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் ஊழியத்தை கொடுக்கிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 50வது நாளில் அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மறுதலிக்கிறான், சிலுவையிலே அறையப்படுகிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து சுமார் 50 நாட்களிலே பேதுரு வல்லமையாய் பிரசங்கிக்கிறான். இன்னும் 2 மாதங்கள் கூட ஆகவில்லை. ஆனால் பேதுரு வல்லமையாய் பிரசங்கிக்கிறான். 2000 பேர், 3000 பேர், 5000 பேர் என்று ஜனங்கள் திரளாய் ரட்சிக்கப்பட்டார்கள். யார் பிரசங்கித்த போது? பேதுரு பிரசங்கித்த போது. 3வது அதிகாரத்திலே ஒரு பிறவி சப்பானியினுடைய கரத்தை பிடித்து தூக்கிவிட்டு எந்த இயேசுவை மறுதலித்தானோ அவருடைய நாமத்தை உச்சரித்து அவருடைய நாமத்தினாலே அற்புதத்தை செய்தான். தேவனுடைய நாமம் அந்த பேதுருவின் மூலமாய் மகிமைப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் சுமார் 2 மாதங்களுக்குள்ளாக இத்தனை சம்பவங்களும் நடைபெறுகிறது. என்னை நீ மறுதலிப்பாய் என்று சொன்னபோது உயிர் போனாலும் போகும், நான் மறுதலிக்க மாட்டேன்னா. ஆனால் மறுதலித்து விட்டான். இயேசு திரும்பி பார்த்த போது மனங்கசந்து அழுதான். மனங்கசந்து அழுதான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய கையிலே தான் கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தார். அந்த பேதுருவின் மூலமாகத்தான் 2000, 3000, 5000 என்று ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதோடு கூட மாத்திரமல்ல, கர்த்தர் அவன் கரத்திலே ஊழியத்தை கொடுத்தார். காரணம் என்ன? மறுதலித்தது ஒரு பெரிய பாவம்தான். ஆனால் அந்த பாவத்துக்காக மனம் கசந்து தான் செய்த தவறை உணர்ந்து அவன் அழுத போது கர்த்தர் அவனுடைய அந்த கொடிய பாவத்தையும் அவர் மன்னித்து விட்டார். நம்முடைய பாவங்கள்
இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்கி நம்முடைய கடந்த கால பாவ காரியங்களை தன் மனதிலே வைக்காமல் நம்மை பரிசுத்தமாக்கி நம்முடைய கரத்திலே ஊழியங்களை கொடுக்கவும் அவர் உண்மையுள்ளவர். ஊழியம் என்பது சாதாரணமானதல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும்போது சொல்லுகிறார், கனத்துக்குரிய ஊழியம். அந்த ஊழியத்தை கூட தன்னை காட்டி கொடுத்த, தன்னை மறுதலித்த பேதுருவின் கரத்திலே கொடுத்து, அவனுக்கு அற்புதங்களை செய்கிற அதிகாரத்தை கொடுத்து ஊழியத்தையும் கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவிகள் தான், ஆனா உணர்ந்து பாவ அறிக்கை செய்யணும். கடமைக்காக என் பாவங்களை மன்னி ஆண்டவரே, அப்படி அல்ல. உணர்வடையணும். நம்ம ஒரு பாவிங்கிறத ஒத்துக்கிடணும். பேதுருவை போல மனங்கசந்து அழணும். கர்த்தர் எப்படிப்பட்ட பாவத்தையும் அவர் மன்னித்து அவைகளை எல்லாம் தன் முதுகுக்கு பின்பாக தூக்கெறிந்து விட்டு நம்மை பயன்படுத்த, நம் களத்திலே, நம்முடைய கரத்திலே கனமான ஊழியத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவர். காட் பிளஸ். மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவர். நாங்கள் செய்த பாவங்களை உணர்வடைந்து நாங்கள் கண்ணீரோடு நாங்கள் அறிக்கை செய்யும் போது அவைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு, ஆண்டவரே, அவைகளை நீ நினைவு கூறாமல், அவைகளை நீர் எண்ணாமல், எங்களை நம்பி கொடுக்கிற ஊழியங்களுக்காய், எங்களை நம்பி கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். உங்க பரிசுத்த கரம் வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தங்களுடைய பாவங்கள் எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருந்தாலும் உணர்வடைந்து கண்ணீர் விட்டு கதறி கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புரவாகி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே.